இதுக்கு நீங்கள் ஒன்றும் பெரிய பணங்கள் நிறைய தேவையில்லையே, உங்கள் மனசு இருந்தால் போதுமே. உங்கள் மனம் இப்போ நம்ம அதை செய்யணுங்கிற ஒரு உணர்வில், ஒரு ஆர்வத்தில் நம்ம அதை செய்கிறதுமே ஒரு கருணை. அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் ஸ்வீட் கண்ணா சேனல். இன்றைக்கி சண்டே ஒரு பயனுள்ள தகவல்களில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கருணை. ஸோ இந்த கருணை அப்படிங்கிறது என்ன? அதாவது நம்ம அன்பு சொல்லலாம், இரக்கம்னு ஒன்று சொல்கிறோம். அதை தாண்டி கருணை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 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 மனிதன் அவனோட நிலை என்ன? இப்போ சப்போஸ் ஒரு வலியில் ஒருத்தர் இருக்காருன்னா அந்த வலியை நம்ம உணர்ந்து அதுக்கு நம்ம எதற்கு செய்கிறதுக்கு பேர் தான் கருணை. ஸோ ஒவ்வொருத்தரோட வலியையும் நம்மளால் உணர முடியும் அப்படின்னா நீங்கள் கருணை உள்ள ஒரு மனிதன் வச்சுக்கலாம். அதை கேட்குறதோ அதை பார்க்குறதோ இல்லை. இப்போ ஒருத்தர் அடிபட்டிருக்காரு, ஐயோ அப்படின்னு நம்ம பார்க்குறதோ கேட்குறதோ இல்லை. அந்த வலியை நம்ம உணரணும். ஸோ இப்படி இருக்கும் அவருக்கு அப்படிங்கிற அந்த வலியை உணர்றதுக்கு பேர் தான் உணர்ந்து அதுக்கு நம்ம எதிர்வினை ஆற்றுறதுக்கு பேர் தான் கருணை. ஸோ இந்த கருணை ஒரு மனிதனுக்கு இருந்தது அப்படின்னா அவர் ரொம்ப அமைதியான மனிதனாக இருப்பார். ரொம்ப ஒரு தெய்வீகமான மனிதர்னு கூட சொல்ல முடியும். அந்த கருணையான மனிதர்கள் முகங்கள் எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப அமைதியாக அன்பாக இருக்கும். அவங்கள போய் பார்த்தாலே நமக்கு கையெடுத்து கும்பிடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும். கருணை அப்படிங்கிறத நம்ம யார்கிட்டெல்லாம் காட்டும். இப்போ நமக்கு ஒரு கருணை உள்ள ஒரு மனிதனாக நம்ம இருந்தால் மட்டும்தான் நம்ம ஒரு மனிதனாக இந்த பூமியில் வாழ்கிறோன்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ நம்ம இந்த பூமிக்கு நம்ம வந்தது ஏதோ நான் எனக்கு தேவையானதை வச்சு நான் வாழ்ந்து என் குடும்பத்தை பெருசாக்கிட்டு நான் போய் சேர்றது, நான் சொத்து சேர்க்கறது மட்டும் இல்லை. அது ஒரு பகுதியாக இருந்தாலும் இந்த பூமியில் இறைவனால் படைக்கப்பட்ட ஜீவராசிகள் நிறைய இருக்குது. இந்த பூமி நமக்கு மட்டும் சொந்தம் இல்லை. இங்கே விலங்குகள், பறவைகள், இது எல்லாத்துக்குமே 100% காரணங்கள் இருக்கும். ஒவ்வொரு உயிரினத்துக்கும் இன்னொரு உயிரினத்தோட தொடர்பில் தான் அந்த பூமி படைக்கப்பட்டிருக்கு. எந்த ஒரு உயிரினமும் வேஸ்டாட்டோ இல்லை சும்மா நேரம் போகாமலோ படைக்கப்படலை. எல்லா உயிரினங்களுக்கும் அதை சார்ந்த ஒரு உயிரினம் நமக்கு தேவைப்படுது. அந்த மாதிரி தான் படைக்கப்பட்டிருக்கு இறைவனோட படைப்பு. அப்போ எல்லா உயிரினத்திற்கிட்டையும் நீங்கள் கருணை காட்ட முடியும் அப்படின்னா தான் அதுக்கு வேறு முழுமையான கருணை. நான் என் சொந்தக்காரங்களுக்கு நான் கருணை காட்டுவேன், என் ஃபேமிலிக்கு நான் கருணை காட்டுவேன், எனக்கு சுற்று வட்டாரத்துக்கு நான் கருணை காட்டுவேன், இல்லை என்னோட சமூகத்துக்கு நான் கருணை காட்டுவேங்கிறதுக்கு பேர் கருணை இல்லை. அது சும்மா ஒரு அவங்களுக்கு அது ஒரு கடமைன்னு கூட சொல்லலாம். அவன் உனக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நீ செய்து தான் ஆகணும். அது இல்லை. இந்த பூமியில் படைக்கப்பட்ட எல்லா ஜீவராசிகளையும் அதுகளோட வலிகளையும் நம்மளால் புரிஞ்சிக்க முடிஞ்சு உணர முடிஞ்சுதுன்னா அதுதான் மிகப்பெரிய ஒரு கருணை உள்ள ஒரு மனிதனாக இருக்கும். என்ன ஒரு விஷயம் சொல்ல முடியும், கருணை இருக்கக்கூடியவங்க யார் தவறுதல் பண்ணினாலும் அதை ஏற்றுக்கிற பக்குவம் இருக்கும், அதை மன்னிக்கிற பக்குவம் இருக்கும், அதை கடந்து போகக்கூடிய பக்குவம் இருக்கும் கருணை உள்ள மனிதர்களுக்கு. இந்த கருணை இல்லாத மனிதர்கள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு விஷயம் நடந்துட்டுனா அதை விட்டு அவங்களால வெளியே வர முடியாது. ஒரு நிகழ்வு நடந்துச்சுன்னா அந்த நிகழ்வுக்குள்ளே அவங்க சிக்கிக்குவாங்க. இன்னார் என்ன இப்படி பண்ணிட்டாங்கன்னு அந்த நிகழ்வுக்குள்ளே அவங்க சிக்கிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் கருணை உள்ள மனிதர்கள் சரின்னு சொல்லி ஒரு சுமையிலோட அதை ஏற்றுக்கிட்டு அதை கடந்து போயிடுவாங்க. அதை எடுத்து உள்ளே வச்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. இல்லை அதை மன்னித்து அதை கடந்து போகக்கூடிய பீப்புள் தான் கருணை உள்ள ஒரு பீப்புளாக இருப்பாங்க. எப்போவுமே தனக்கு வலிக்கும். கண்டிப்பாக நமக்கு ஒரு தவறு ஒரு வலி, உடல் வலி இருக்குது, மன வலி இருக்குது. இந்த ரெண்டுமே நமக்கு இருக்குது. உடல் வலியோட மனவலி ரொம்ப கொடியமானது. இதே மாதிரி தான் எல்லா மனிதர்களுக்கும் உடல்லையும் மனதிலையும் வலிக்குங்கிற எண்ணத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே அது கருணை தான். எனக்கு பட்டால் தான் வலி, மற்றவங்களுக்கெல்லாம் பட்டால் வலி இல்லை அப்படிங்கிறது இல்லை. எனக்கு வலிக்கிற மாதிரி எல்லாருக்கும் வலிக்கும். எனக்கு பசிக்கிற மாதிரி இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும் பசிக்கும். மனிதர்களுக்கு மட்டும் பசி இல்லை. நிறைய பேரால் அதாவது அவங்க லாங்குவேஜ் நமக்கு புரியாது, அவ்வளோதான். இப்போ நம்ம பேசுகிற லாங்குவேஜ் மிருகங்களுக்கு புரியாது, மிருகங்கள் பேசுகிற லாங்குவேஜ் நமக்கு புரியாது. ஆனால் அவங்கவுங்க சமூகத்துக்கு அந்தந்த லாங்குவேஜ் அவங்க புரிஞ்சுக்குவாங்க. பட் எல்லாருக்குமே வலிகள், மனவலிகள் இருக்கும், உடல் வலிகள் இருக்கும், எல்லாமே இருக்கும். அதை புரிஞ்சுக்கிட்ட தன்மை உள்ள மனிதன் தான் ஒரு கருணை உள்ள மனிதன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இன்னொன்று, கருணை அப்படின்னு வரும்போது ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்யக்கூடியது. இப்போ ஒருத்தருக்கு இன்னொன்று நம்ம செய்கிறோன்னு சொல்கிறோம், அதுக்கு பொருள் இருந்தால் தானே சார் செய்ய முடியும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. எனக்கு எதுவுமே இல்லை, நான் என்ன செய்ய முடியும்? அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு நபருக்கு உதவி செய்கிறதுக்கு உங்களுக்கு பொருள் இருக்கணும்னு அவசியம் இல்லை.
ஒருத்தர் ஒரு வழியில் உட்கார்ந்துருக்கிறாரு, அவர்கிட்ட போய் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் உட்கார்ந்து ஒரு ஆறுதல் சொன்னாலே அதுவும் கருணை தான். பரவாயில்ல விடு, பார்த்துக்கலாம், நான் இருக்கேன், உனக்கு என்ன பண்ணணும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆறுதல் அந்த நேரத்தில் வழியில் இருக்கக்கூடிய அந்த மனிதனை அப்படியே ஒரு தைரியத்தை உருவாக்கும். ஐயோன்னு சோர்ந்து இருக்கக்கூடிய மனிதன் எழும்பி நடக்கக்கூடிய வைக்கிறதுக்கு நம்மளோட வார்த்தைகள் போதும். நம்மளோட ஒரு தட்டி கொடுத்து ஒரு அரவணைச்சு, நான் இருக்கிறேன்டா பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்படாத, எதுவானாலும் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சொல் இருக்குது பாருங்கள், அதுவே ஒரு பெரிய கருணை தான். அவனுக்கு என்ன அப்படின்னு சொல்லி, அப்போ அந்த கருணைங்கிறதுக்கு பணம் மட்டும் அவசியம் கிடையாது. நீங்கள் பணம் இருந்தால் தான் நான் செய்ய முடியுமான்னா இல்லை. உதவி செய்கிறதுக்கு நீங்கள் பண உதவி இல்லாமல் இன்னும் நிறைய உதவிகள் இருக்குது. பண உதவி மட்டும், இப்போ வந்து ஒரு பறவைகள் இருக்குது, அந்த பறவைகளுக்கு குடிக்க நீர் இல்லை, எங்கேயோ இருந்து நீங்கள் ஒரு பாத்திரத்தை எடுத்து கொஞ்சம் தண்ணி எடுத்து நீங்கள் வச்சுட்டீங்க, அது பறவைகள் அந்த வெயில் நேரத்தில் அந்த பறவைகள் அதை வந்து எடுத்து குடிச்சிட்டு போகுது அப்படின்னா இதுவும் கருணை தானே. இதுக்கு நீங்கள் ஒன்றும் பெரிய பணங்கள் நிறைய தேவையில்லையே, உங்களுக்கு மனசு இருந்தால் போதுமே. உங்கள் மனம் வந்து இப்போ நம்ம அதை செய்யணுங்கிற ஒரு உணர்வில், ஒரு ஆர்வத்தில் நம்ம அதை செய்கிறதுமே ஒரு கருணை தான். இது விளம்பரத்துக்காக செய்கிறத சொல்லலைன்னா, ஆத்மார்த்தமாக நம்ம வந்து இந்த இயற்கைக்கு, இந்த பூமிக்கு, ஏதாவது கருணை வந்து மனிதருக்கு செய்கிறத விட இந்த பூமிக்கு நம்மளை வாழ வச்சுக்கிட்டு கூடிய இந்த பூமிக்கு நீங்கள் திருப்பி செய்கிறதுமே கருணை தான். மரங்கள் நடுறதுக்காக நம்ம செய்யக்கூடியது, அதில் எந்த பலனும் உங்களுக்கு கிடைக்குமான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நம்ம மரங்கள் நடுறதுக்கு நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள் பிற்காலத்தில் சமூகத்துக்கு, இந்த நம்ம வரக்கூடிய சந்ததிகளுக்கு அது மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அந்த மரங்கள். அப்போ இதுவும் ஒரு கருணை தான். இதில் நீங்கள் பிரதிபலன் எதிர்பார்க்காமல் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா செயல்களுமே கருணை தான். எனக்கு என்ன கிடைக்கும்னு நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கு பிறகு கருணை கிடையாது, அது பிஸ்னஸ் ஆயிரும். நான் இது செய்தால் நீ எனக்கு இது செய்வியா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பூமிக்கிட்டேயோ இல்லை இறைவன்கிட்டையோ நீங்கள் வந்து டீல் போடுற மாதிரி ஆகிடும். ஸோ அது கருணை இல்லை. ஸோ அது கருணை இல்லை. நம்மளால் முடிஞ்ச உதவிகள் எல்லா ஜீவராசிகளுக்கும் செய்யக்கூடியதுக்கு பேர் கருணை. ஒரு கருணை உள்ள மனிதனை நீங்கள் வாழ்ந்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வித்தியாசமாக இருக்கும். உங்கள் வாழ்க்கை வந்து ஒரு பலன் கொடுக்குற மாதிரி இருக்கும். சார் இன்னார் வாழ்ந்தாங்க அப்படிங்கிற ஒரு 4 பேர் சொல்லும்போது அது ஒரு பலன் இருக்கும். நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல், எனக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயம், இப்போ வந்து நான் அந்த வீடியோ போடுறேன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த அதுக்கு தேவையான ஆட்கள் போய் சேரட்டும், இதனால் எனக்கு எந்த பலன் இருக்கோ இல்லையோ, இதனால் ஒரு 4 பேர் இதை அந்த வீடியோவில் இருந்து வரட்டும் அப்படிங்கிறது ஒரு கருணை தான். ஸோ கருணை அப்படிங்கிறது உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ, உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுக்கும் செய்யக்கூடிய மனநிலைக்கு பேர் கருணை. கருணை உள்ள ஒரு மனிதனாக வாழுங்க, மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும், ஒரு வாழ்க்கையில் ஒரு நிறைவு கிடைக்கும். கருணை செய்ய 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 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூழ்நிலை வரும்போது அங்கே இறைவன் யாரோ ஒரு கருணை உள்ள மனிதனை உங்ககிட்ட கொண்டு விட்டுருவாங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்ய 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 நமக்கு தேவைப்படும் போது இறைவன் வந்து அங்கே ஏதாவது ஒரு நபர் அங்கே வந்திருப்பாங்க. அதுதான் என்னோட, இப்போ நான் இவருக்கு கொடுத்தேன், அவர் எனக்கு இது கொடுத்தாருன்னு நாங்கள் முடிஞ்சு போச்சு. நான் செய்துட்ருக்கேன் எனக்கு எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல். ஆனால் எனக்கு அப்படிங்கிறது அப்போ அது இறைவன் பார்த்துக்குவார், இல்லை இந்த பிரபஞ்சம் பார்த்துக்குவோம். அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு சூழல் வரும்போது அங்கே ஒரு நபர் வருவார், அவர் கருணை உள்ள மனிதனாக இருப்பார், அவர் எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் உங்களுக்கு செய்துட்டு போயிடுவார். அங்கே எங்கேயாவது ஒரு இடத்துல அதெல்லாம் பேலன்ஸ் ஆகிடும். அது அந்த கணக்குகளெல்லாம் நீங்கள் வச்சுக்கவே வேண்டாம். நான் என்ன இருக்குது இது அதெல்லாம் வேண்டாம். நீங்கள் உங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை செய்துகிட்டே இருங்க, கருணையோடு செய்துட்டுருங்க. இறைவனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்ததை விட 10 மடங்கு உங்களுக்கு கிடைக்கும். இது ஒரு உண்மையான ஒரு அனுபவபூர்வமான ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு நிகழ்வை கடந்துட்டு நீங்கள் செய்ய வேண்டியது கடமை, கருணையோடு நீங்கள் செய்ய 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 உங்களுக்கு வந்து இறைவன் நீங்கள் செய்ததை விட 10 மடங்கு கண்டிப்பாக செய்வார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி, ஒரு கருணை உள்ள மனிதனாக நீங்கள் வாழணும்னு சொல்லி, இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லா செல்வங்களையும் வழங்கட்டும். என்றும் அன்புடன் கண்ணன் ராஜகோபால். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.